இது பாத்தீங்கன்னா டேக் 3 கேமராமேன் சேலம் ஆர்ஆர் ஸ்டார் பிரியாணி பண்ணி அப்படியே இல்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும். ரைத்தாவோட ட்ரை பண்றேன். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜகா விலாக்ஸ். ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா டேக் 3 கேமராமேன் வந்து தவறு பண்றாரு. நான் தான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு இவருக்காக. ஸோ ஒழுங்கா கேமராமேனுக்கு சொல்லுங்க கைஸ், கமெண்ட்ஸ்ல ஒழுங்கா பண்ணுங்க ப்ரோ. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிரியாணி கம்பேரிசனாக இருக்க போகுது. ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன வீடியோ போட்டிருந்தேன். என்னன்னா அமேசான் ஸ்கேம்னு சொல்லிட்டு கோப்ரோ வாங்கியிருந்தேன். அந்த மாதிரி சீல் ஓப்பன்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை யாருமே வந்து பெருசாக கண்டுக்கல. நான் வந்து ஒரு அளவு வியூஸ் போகுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்த அளவு போல. பிகாஸ் ஏன் நான் வந்து வியூஸ் போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, நம்மள நிறைய பேருக்கு வந்து ஏதாவது ஒரு ஆன்லைனில் ப்ராடக்ட் வாங்கியிருப்போம். அது வந்து டிஃபெக்டிவாவோ இல்லை ஓப்பன் சீல்டாவோ சீல் ப்ரோக்கன்டோ அந்த மாதிரி ஏதாவது வந்துருக்கும். ஸோ பார்ப்பீங்க அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலி எனக்கு ரீஃபண்ட் வந்துச்சு கைஸ் அந்த ப்ராடக்ட்டுக்கு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த செல்லர் வந்து உள்ளே இருக்க ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு அதை சீல் அப்படியே ஓப்பனாக இருக்கு அதை அமைச்சிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வீடியோ போட்டிருந்தேன். ப்ராடக்ட் ரிட்டர்ன் போட்டு எனக்கு ரீஃபண்டும் வந்துச்சு. ஸோ அந்த வீடியோ யாரும் பார்க்கல. மேபி இந்த வீடியோ பார்த்து அந்த வீடியோ பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கூட போய் பாருங்க. நம்ம சேனல்ல தான் இருக்க போகுது. கணேஷ் பிரியாணி வாங்கிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா சேலம் ஆர்ஆர் ஸ்டார் பிரியாணி. இன்னைக்கு இப்படி கோலா இருக்கு எனக்கு. இது 2 தான் பிரியாணி வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கு மட்டும் ஏதோ ஒரு பிளேட் எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். 2மே சிக்கன் பிரியாணி தான். சிக்கன் பிரியாணி கம்பேரிசன் தான் இன்னைக்கு. வேணும்னா சொல்லுங்க, மட்டன் பிரியாணி கம்பேரிசன் கூட போட்டுடலாம். ஆனால் நீங்க அதுக்கு இந்த வீடியோ பார்த்து லைக்லாம் எனக்கு போட்டு மசா பண்ணீங்கன்னா கண்டிப்பா மட்டன் பிரியாணி கம்பேரிசனும் போட்டுடலாம். நீங்க எங்க சொல்றீங்களோ அங்கேயே வாங்கி போட்டுடலாம். நீங்க என்ன சாப்பிடுற ப்ரோ நீங்க என்ன சாப்பிட சொல்றீங்களோ அங்கேயே சாப்பிட்டு வீடியோ போட்டுடலாம். ஓகே கைஸ், இதுக்கு பசியில தான் ப்ரோ வாய் கொஞ்சம் உளருது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ கட் பண்ணிக்கோங்க, நான் போய் பிளேட் எடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ கைஸ், இந்த பிளேட் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். தட்டு நம்ம நார்மல் ஸ்டீல் தட்டு யூஸ் பண்ணா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால டீசெண்டா இந்த தட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கு ஸ்மெல். ஸோ நான் எப்பயுமே பிரியாணி இப்படிதான் கவுப்பேன். கவுத்துட்டு இப்படி லைட்டா ஷேக் பண்ணுவேன். தெரியுது அது வீடியோவில் நான் ஷேக் பண்றேன். ஷேக் பண்ணி அப்படியே. ஆனால் அது என்னன்னு தெரியல, கொஞ்சம் கட்டியா இருக்கு. ஸ்டார் பிரியாணியோடது இப்படி இருக்காது, எந்த கடையிலுமே அப்படி இருக்காது. நார்மலா ஸ்டார்ல எப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அளவை செக் பண்ணுவோம். ஆர்ஆர் வந்து இப்படி கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ல முட்டை வைக்கல, ஆர்ஆர்ல முட்டை வச்சிருக்காங்க. இருங்க, நம்ம வந்து தெளிவா பார்க்காம சொல்லக்கூடாது. ஸோ கண்டிப்பா ஸ்டார்ல முட்டை இல்லை. பீஸ் வந்து 1, சின்னதா ஒரு பீஸ், மீடியமா ஒரு பீஸ், மீடியமா ஒரு பீஸ், மொத்தம் 4 பீஸ் இருக்கு. குட்டி குட்டி பிட்ஸ் மாதிரி இந்த மாதிரி இருக்கு. நல்லா சூடா இருக்கு. ஆர்ஆர்ல வந்து கைஸ் பயங்கரமா சுடுது. என்னடா கையே வைக்க முடியல. ஒரு பெரிய பீஸ், 2 பெரிய பீஸ்,
சுடுது, அதான் நான் கை வைக்க முடியல. 2 பெரிய பீஸ் இருக்கு. ஸோ குவான்டிட்டி கம்பேரிசன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும். இல்ல மேக்ஸிமம் 2மே ஈக்குவலா இருக்க மாதிரி தான் இருக்கு. உனக்கு எப்படி தெரியுது பாக்குறப்ப? அப்படியா? மேபி இப்படி வச்சிருக்கிறதுனால உனக்கு இப்படி தெரியுதோ? பரவாயில்ல, நம்ம ஆடியன்ஸ் தான், ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. என்னன்னு தெரியல, செல்வனிச்சு போல கேமரா முன்னாடியே வரமாட்டான். இன்னும் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல. அவங்க பேபி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏய், அவன் சேனலுக்குலாம் நீ ஏன்டா போற, நீ எல்லாம் போக கூடாது வேணா அப்படின்ட்டாங்க போல. ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மன்னிச்சிருங்கடா, சும்மா ஃபண்ணுக்கு தான் சொன்னேன். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டார் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா நான் வந்து சேலம் ஆர்ஆர் வந்து ரெகுலரா நான் சாப்பிடுவேன். ஸோ ஸ்டார் ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் ரைத்தா இதெல்லாம் இல்லாம ட்ரை பண்ணுவோம். கைஸ் ஆனால் சீரியஸா நான் ஆம்பூர் போயிருந்தேன். ஆம்பூர் போனப்போ பிரியாணி சாப்பிட்டேன். சத்தியமா பிரியாணி நான் ஆம்பூர்ல எப்படி சாப்பிடணும் அதே மாதிரி தான் இருக்கு ஸ்டார்ல. கண்டிப்பா நீங்க ஆம்பூர் பிரியாணி ட்ரை பண்ணா கண்டிப்பா ஸ்டார்ல ட்ரை பண்ணுவோம். அப்படியே இருக்குடா ஆம்பூர் டேஸ்ட், இப்படிதாண்டா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா போனேன், அதுவும் ரொம்ப நாள்லாம் ஆகுது. ரைத்தாவோட ட்ரை பண்றேன். செம்மையா இருக்கு. ரைத்தா, பிரிஞ்சால் கிரேவி, அப்புறம் பீஸ், அப்புறம் நம்ம ஆர்ஆர்ல இருந்து கொஞ்சம் முட்டை கடன் வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. ஆர்ஆரோட முட்டை வித் அந்த ஒயிட் அண்ட் எல்லோ ரெண்டுத்தையும் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஸோ கைஸ் சீரியஸா சூப்பரா இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பரா இருக்கு. அப்படியே ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி சாப்பிடலாம், கண்டிப்பா ஸ்டார்ல வாங்கலாம். அவங்க பேரே ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி தான், தெரியுதா? கண்டிப்பா சாப்பிடலாம். நெக்ஸ்ட் சேலம் ஆர்ஆரோட இது பிரிஞ்சால் கிரேவி சூப்பரா இருக்கும். பிரிஞ்சால் கிரேவியை இங்க போட்டுருவோம். போட்டுட்டு ஆனியன். ஸோ வெறும் பிரியாணி ஃபஸ்ட் ட்ரை பண்றேன், நான் ட்ரை பண்ண மாதிரி. நல்லா இருக்கு. ஆனியன் அண்ட் பிரிஞ்சால் கிரேவியோட ட்ரை பண்ணி பார்க்குறேன். பீஸ் வேணா பீஸும் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் சேலமோட பீஸ் சூப்பராக இருக்கு, சாஃப்டா. இதுவும் நல்லா இருக்கு கைஸ். பட் இப்போ நம்ம பண்றது ஒரு பிரியாணி கம்பேரிசன் வீடியோ. நம்ம வந்து எந்த ஒரு கம்பேரிசன் பண்ணாலும் 2மே நல்லா இருக்கு ட்ரான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது கண்டிப்பா உண்மையாவே மேக்ஸிமம் இருக்காது. ரொம்ப ரேர் கேஸ்ல வேணா ட்ரா வரும்னு நம்ம வந்து சொல்லலாம். பட் இந்த கேஸ்ல கண்டிப்பா ஒரு வின்னர் இருக்கு. நான் இந்த இன்னொரு பைட் சாப்பிட்டு யார் இந்த வின்னர்னு சொல்றேன். கைஸ் இந்த கம்பேரிசன் வீடியோல கண்டிப்பா ஸ்டார் தான் வின்னர். பிகாஸ் அந்த டேஸ்ட் வந்து எனக்கு வந்து ஆம்பூர் ஃப்ளேவர் பிரியாணி பிடிக்கும். ஸோ அதனால நான் வந்து ஆம்பூர் சைட் போனான்னு தெரியல. பட் பிரியாணியா கம்பேரிட்டிவ்லி பார்த்தா கண்டிப்பா ஆம்பூர் நல்லா இருக்கு. என் ஒப்பீனியன் படி நல்லா இருக்கு. ஒன்ஸ் கேமராமேனையும் சாப்பிட வச்சுட்டு அவரோட ஒப்பீனியன் என்னவோ நான் அதையும் உங்களுக்கு சொல்றேன்.
ஸோ ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. செல்வாவோட ஒப்பீனியன்ல வந்து ஆர்ஆர் நல்லா இருக்குன்னு நான் சொல்றான். அது ஏன்னா ஆக்சுவலா வந்து நான் ஆம்பூர்ல சாப்பிட்டப்போவுமே அப்படிதான். எனக்கு வந்து ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்றப்போ நல்லா இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. அது போக போக சாப்பிட சாப்பிட அந்த அளவு நம்ம நார்மல் பாஸ்மதி அரிசி இங்க நம்ம சாப்பிட்ற சென்னையில சாப்பிட்ற மாதிரி இறங்கல எனக்கு. ஸோ மேபி அவனுக்கும் அதனால அப்படி ஃபீல் ஆகுதான்னு தெரியல. சாப்பிடும் போது ஸ்டார்டிங்ல வந்து ரெண்டும் ஈக்குவலா இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுதுன்னு சொன்னான். அதுக்கடுத்து சாப்பிட்டே இருக்கும்போது ஆர்ஆர்னு சொல்லிட்டான். ஸோ செல்வாவோட ஒப்பீனியன் படி ஆர்ஆர். இப்போ ஆர்ஆர்ல என்னன்னா வந்து அந்த மசாலாலாம் வந்து சூப்பரா இருக்கும். பட் வந்து ஸ்டார்ல வந்து அப்படியே சட்டுலா ஃபிளேவர் வந்து அந்த ஆம்பூர் ஃபிளேவர் அது பிடிச்சவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஸ்டார் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ வின்னர்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார் சொன்னேன், செல்வா வந்து ஆர்ஆர் சொன்னான். ஸோ ட்ரா தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து ரெண்டு பேர் சாப்பிட்டோம். எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு, அவனுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஸோ அதனால இது ட்ரா. மற்றபடி என் ஒப்பீனியன் படி ஆம்பூர், அவன் ஒப்பீனியன் படி ஆர்ஆர். ஸோ பாத்தீங்கன்னா ஆம்பூர் வர்சஸ் சேலம் ரெண்டுத்துக்கும் ஒரு கிளாஷ் நடந்திருக்கு. அந்த கிளாஷ் நடத்தியிருக்கோம். எப்படி எப்படி கேமராமேன்? சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. மேபி நான் சொன்ன வீடியோட ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி அமேசான் வந்து ஸ்கேம் பண்ணிடுச்சு, செல்ல ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்ட்டு அது வந்து பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க போய் பார்க்கலாம். பார்த்து உங்க சப்போர்ட் கொடுக்கலாம். இந்த வீடியோ கூட நீங்க நல்லா சப்போர்ட் கொடுக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மச்சி கணேஷ் போய் ஆர்ஆர்ல சாப்பிட்றோம் இப்ப நான் எப்படி சொல்றேன் அந்த மாதிரி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லலாம். மச்சி போய் சாப்பிடலாம்டா, ஆர்ஆர்ல நல்லா இருக்கான்டா, அந்த மாதிரி சாப்பிடலாம். ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க ப்ரோ. ஓகே, சரி ப்ரோ, அடுத்த வீடியோல சூப்பரா பக்காவா ஒரு கண்டென்ட்டோட மீட் பண்றேன். பாய்.